போன வருஷம் குரூப் 4 கேட்ட கொஷின் பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை இமயமலையுடன் தொடர்புடையது? ஜஸ்கர், லடாக்கு, கைலாஷ், காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சரிங்களா? இது இப்போ கரெக்டாக தப்பா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிற டாப்பிக்கு. டிரான்ஸ் இமயமலையில் கீழே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் ஜஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகும். அப்போது ஆப்ஷன் 1 கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். கிரேட்டர் ஹிமாலயஸ் பற்றி சொல்கிறாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ் சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இந்த பகுதி குறைவான மழையை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிரேட்டர் ஹிமாலயாஸ் டாபிக் போய் பார்க்கணும். பாருங்கள், பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி அல்லது கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்க்குறோம். இதில் பாருங்கள், சிறிய இமயமலை ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இந்த பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. அப்போது புத்தகத்தில் தான் கிடைக்கிது. இது ரெண்டுமே சரி. ஆப்ஷன் 1 சரி, ஆப்ஷன் 2 சரி. ஆப்ஷன் 3 பார்க்கலாம். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. அதாவது அவுட்டர் ஹிமாலயாஸ் மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்றாங்க. இது கரெக்டாக தப்பா பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெளி இமயமலை அப்படிங்கிற டாபிக் வந்துட்டோம். வெளி இமயமலையில் இங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் 3 என்ன அங்கே கொடுத்துருக்காங்க? வெளி இமயமலை தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சமச்சீர் கல்வி புத்தகத்தில் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 தவறான ஆப்ஷன். சரியான விடை என்பது ஆப்ஷன் 1 மற்றும் 2 ஆகும். சரிங்களா? இது குரூப் 4க்கு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சீரீஸில். இந்த லெசனுக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். சரிங்களா? ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் டயக்ராம் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியும், பிடிக்கும் நம்புகிறேன். இதை போய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.